நம்ம எடுத்துக்கொள்வோம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ நம்ம தீங்கை பார்த்த கண்கள் இனிமேல் தீங்கை வராதபடி கர்த்தர் செய்வார் என்று அங்கே செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக யூத தேசத்தில் இந்த தீர்க்கதரிசி மக்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். 1வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது மக்கள் ஸ்தோத்திரம் சொர்பத்தையும் விக்கிரகத்தையும் வணங்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கனையும் அழிவையும் குறித்த அந்த 2 அதிகாரங்கள் இருக்கும். 3வது அதிகாரம் வரும்பொழுது ஆறுதலையும் விடுதலையும் அவர் சொல்லுகிற வசனமாய் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம் நம்பிக்கையாய். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு 2 அதிகாரத்தில் நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே போதிக்கப்பட்டிருக்கும் தீர்க்கதரிசி மூலமாக. 3வது அதிகாரம் வரும்பொழுது ஒரு நம்பிக்கையின் அதிகாரமாய் ஆறுதலின் அதிகாரமாய் கர்த்தர் செப்பனியா தீர்க்கதரிசி மூலம் மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ற கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தீங்கை பார்க்கக்கூடாது? அல்லேலூயா. தீங்கை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். தேவனும் அதான் எதிர்பார்க்கிறார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று யார் ஜெபிக்கிறான்? யாபேஸ் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஜெபம் முடிக்கும்போது எப்படி வருது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கு நம்மை துக்கப்படுத்தவே கூடாது. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்லா சவுண்டாக சொல்லுங்கள், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் சந்தோஷத்தோடு நடத்துவார், சமாதானத்தோடு நடத்துவார். செப்பனியா தீர்க்கதரிசி மூலம் அந்த ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை பரிபூர்ணமாய் கர்த்தர் அங்கே நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு 2 அதிகாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் டேவாகவும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாளாகவும் நியாய தீர்ப்பாக இருந்த அந்த தேவனுடைய ஸ்தோத்திரம் குரல் 3வது அதிகாரத்தில் வரும்போது அவர் டோனே மாற்றுறாரு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரார். மீதி உள்ள ஜனத்துக்கு ஒரு ஆறுதலையும் தீர்தலையும் போதிக்கிற ஒரு வசனமாய் அந்த வசனங்கள் அங்கே நம்ம பார்க்க கர்த்தர் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் செப்பனியா மூலம் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள் நான் விசுவாசிக்கிறேன் மே மாதத்துலேருந்து நம்ம தீங்கையே பார்க்காத நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. தீங்கையும் விபத்தையும் இழப்பையும் கண்ட நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் செம்மையான நாட்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் குறையும் பொழுதெல்லாம் அங்கே பிரச்சனை அதிகமாகுது. விசுவாசத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கே பரிபூர்ணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த 3 விஷயங்கள் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும்? தீங்கு பார்க்கக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட எது இருக்கக்கூடாது? ஆக்கினைகளை அகற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆக்கினைகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்குது. ஆக்கினைனா என்னதுங்க? ஆக்கினை 1 பாவம், 2வது பிரதர் என்ன சொன்னீங்க? தண்டனை, 3வது தீர்ப்பு, 4வது நம்ம மேலே இருக்க குற்றச்சாட்டு. இது நாலுமே என்னதுன்னா ஆக்கினை. நான் ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டேன், ஆனால் அந்த தப்புக்காக என் மேலே என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கை ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க? குற்றச்சாட்டிகிட்டே இருப்பாங்க. அது என்னது? என் மேலே விழுந்த ஆக்கினை. அல்லேலூயா. நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், இந்த கவர்மெண்ட்டோ மனுஷனோ எனக்கு ஒரு தண்டனை தருவான், அது ஒரு ஆக்கினை. அல்லேலூயா. தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆக்கினை, பாவம் ஒரு ஆக்கினை. அல்லேலூயா. இந்த ஆக்கினைகளை நம்ம எப்போ நீக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எப்போ வெளியில் போதோ, அப்போ தான் நம்ம கண் எதை பார்க்கும்? தீங்கை காணாதிருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே கூடாதுன்னா இந்த 4 விஷயமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு பரிபூர்ணமாய் நிர்மூலமாகாத வரைக்கும் உங்கள் கண்கள் தீங்கை பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. குற்ற உணர்வோடு நம்முடைய தேவ சபையில் வரவே கூடாது. எல்லாவற்றையும் அவர் கரத்தில் ஒப்படைக்கணும். அல்லேலூயா. தீர்ப்பு சொல்லுகிற வாய்கள் முன்பாக கர்த்தர் தீர்ப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றுற நாட்கள் உண்டாங்க. நீங்கள் டைரியில் எழுதிங்க, நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் மாற்றுவாருங்க. அல்லேலூயா. தீர்ப்புலாம் மாற்றி எழுதப்படும். உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற நாட்கள். அல்லேலூயா. உங்கள் மேலே இருந்த தண்டனையை பரிபூர்ணமாய் நீக்குகிற நாட்கள். என்றைக்கு அவர் நீக்குகிறாரோ அன்றைக்கு தீங்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஆக்கினைகள் நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள்
28:20 நம்ம பார்க்குறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போது உண்மை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப வேணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? நம்ம கொடுத்த வேலையில், நம்ம கொடுத்த ஊழியத்தில், நம்ம கொடுத்த குடும்பத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், நம்ம தான் தலை, நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு கிடையாது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதை தவறும் பொழுது அதே 19:5 என்ன வாசிக்கிறோம்? பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு. எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம், பொய் சாட்சிக்காரன். எப்போ பொய் உள்ள வருதோ என்ன வரும்? பாவம் உள்ள வரும். அது ஒரு ஆக்கினை. அந்த ஆக்கினை என்றைக்கு உன் தலையிலிருந்து வெளியில் வருதோ அன்றைக்கு கர்த்தர் உனக்கு தீங்கை காணாதிருக்கிற நாட்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 19:19 நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். கடுங்கோபி நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதாக இருக்கும். கோபப்படுறவங்களாம் சொல்லுங்கள், இன்னையோட கோபத்தை விட்டுருவேன். இது பக்கத்தில் தட்டின வேலைக்காவது, நீங்களே சொல்லிக்கங்க. அல்லேலூயா. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. கோபம் வரும்பொழுதெல்லாம் நினச்சிங்க உங்கள் கண்கள் தீங்கை பார்க்கும். அல்லேலூயா. என்றைக்கு கோபத்தை விடுறீங்களோ அன்றைக்கி தான் என்ன வரும்? உங்களுடைய கண்கள் தீங்கை பார்க்கவே பார்க்காது. மார்க் 3:29 நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய். நிறைய பேர் பரிசுத்த ஆவியை கிண்டல் பண்ணுவோம். சர்ச்சிலே இருந்துட்டு பண்ணுறோமா இல்லையா? வெளியில் பண்ணுறாங்களோ நம்ம சபையில் பண்ணுறோமோ, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்பட்டால் என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஆக்கினை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சாட்சிக்காரனுக்கு ஆக்கினை உண்டு, கடுங்கோபிக்கு ஆக்கினை உண்டு. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை ஸ்தோத்திரம் தூஷிக்கிறவனுக்கு, பரிசுத்த ஆவியை விரும்பாதவனுக்கு ஆக்கினை உண்டு. அல்லேலூயா. எப்போ அந்த ஆக்கினை உன் தலையெழுத்திலிருந்து வெளியில் போதோ அன்றைக்கு தான் கர்த்தர் தீங்கை காணாதபடி செய்வார். ரோமர் 8:1 வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கணும், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும், ஒருத்தரோடு போய் பேசணும்னா மாம்சமாய் பேச கூடாது. ஆவியில் நிறைஞ்சு பரிசுத்த ஆவியானவருடைய அருளோடு அவருடைய கிருபையோடு எந்த காரியங்களை செய்கிறோமோ அவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு அல்ல. இப்போ திருப்பியும் நான் கேட்குறேன், ஆக்கினைனா என்னது? பாவம், தண்டனை, தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. இன்னொன்று குற்றச்சாட்டு. அல்லேலூயா. இந்த நாளோ என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து அழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு எதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? தீங்கை காணாதிருப்பாய். 2 பேரை தட்டி சொல்லுங்கள். இன்றைக்கி மெசேஜே இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஆனால் வாக்குத்தத்திற்கு மேலேயும் கீழேயும் எப்போவுமே 2 கண்டிஷன்ஸோடு தான் வாக்குத்தத்தம் இருக்கும். அல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் போயிட்டு வீட்டில் உட்காந்துருப்பேன். இன்று முதல் அதுக்கு முன்னாடி வசனமோ பின்னாடி வசனமோ கண்டிஷனோடு தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இனி தீங்கை நீ காணாதிருக்கணும்னா உன்னுடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றப்படணும். அல்லேலூயா. அவர் சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்துட்டார். திரும்பி நீ பாவத்தை செய்து கொண்டு தான் உன் ஆக்கினை மாற்றப்படாது. அல்லேலூயா. யோவான் 5:24 யாருன்னா எடுத்து வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஆக்கினை கிடையாது. அல்லேலூயா. விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:2 வாசிக்கிறோம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனை உள்ள மனுஷன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். அல்லேலூயா. விசுவாசியாத யாராக இருந்தாலும் அவனுக்கு என்ன உண்டு? ஆக்கினை உண்டு. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதை விசுவாசிக்காத யாருக்கும் ஆக்கினை கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். உண்மை உள்ள மனுஷன், வேற என்ன சொன்னேன்? கடுங்கோபி, ஆவியானவனுக்கு விரோதமாய்
விசுவாசிக்காதவன். அல்லேலூயா. இந்த நாளுமோ நான் சொன்ன பாவத்திற்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் குற்றச்சாட்டுக்கும் எல்லாம் ஒத்துப்போகும். அல்லேலூயா. இந்த 4 ஆக்கினைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய சந்ததியிலிருந்து வெளியில் வந்தே ஆகணும். விசுவாசியாகிற நாம் இந்த ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுதாதபடிக்கு நம்மை சிட்சிக்கப்படுகிறோம். ராபோஜன் எடுக்கும்போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அந்த வசனத்தில்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு என்னை சிட்சித்து வழி நடத்துங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் டெய்லி நமக்கு ஆக்கினை தீர்ப்புகள் உண்டு. பாவம் உண்டு, குற்றச்சாட்டு உண்டு, அடுத்தது என்ன உண்டு? தண்டனை உண்டு, தீர்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த 4 ஆக்கினைகள்லேருந்து நம்ம என்னைக்கு வெளியில் வரோமோ கர்த்தர் அன்னைக்கு பரிபூரணமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னோம். தானியலை குறித்து அங்கே பார்க்குறோம். தானியல் மேலே ஒரு ஆக்கினை தீர்ப்பு அங்கே இருந்தது. என்ன ஆக்கினை தீர்ப்பு இருந்தது? டக்குன்னு சொல்லுங்களேன். அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு. ராஜா கிட்ட போய் அவங்க சேவகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உம்மை சேவிக்காமல் ஒரு குற்றச்சாட்டுறாங்க. அல்லேலூயா. பொய் குற்றச்சாட்டு அவன் மேலே வருது. அப்போது அந்த குற்றச்சாட்டுலேருந்து கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறார். நமக்கும் இன்றைக்கி நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு. நம்ம மேலே நிறைய ஆக்கினைகள் உண்டு. இருக்கா இல்லையா? நம்ம செய்யாத தப்புக்கு சில நேரத்தில் ஆக்கினை நம்ம மேலே மனுஷர்கள் மூலமாய் நம்ம மேலே திணிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. யோசேப்பு மேலே அந்த குற்றச்சாட்டு திணிக்கப்பட்டது, சிறைசாலைக்கு சென்றான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். நல்லா நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. என் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். என் ஆக்கினைகள் எல்லாம் நீக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியல் எதுக்காக குற்றம் சாட்டினாங்க? ஜெபித்ததுக்காக குற்றம் சாட்டினாங்க. அவன் வேறு எந்த தப்புமே பண்ணலை. அல்லேலூயா. நீ சொல்கிற சிலையை நான் வணங்க மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு. என்னென்னு? வணங்கலை. அல்லேலூயா. தண்டனைன்ற ஒரு ஆக்கினை யார் மேலே வந்தது? தானியல் மேலே வந்தது. அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லி போகலாம். ஆக்கினை நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலேயும் மனிதர் குற்றம் சாட்டினாலும் தேவன் ஆக்கினையை அகற்றுகிறவராய் ஒவ்வொரு வாழ்க்கையில் செயல்பட்டார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, எனக்கு தெரிந்தோ தெரியாமையோ நிறைய ஆக்கினைகள் உண்டு. எல்லா ஆக்கினைகளையும் இன்றைக்கி அகற்ற போகிறீங்க. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம். என்ன கண்கள் தீங்கை பார்க்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஆக்கினை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் எந்த தண்டனையும் இருக்கக்கூடாது. எந்த தீர்ப்பும் எந்த பாவமும் என்னை அணுகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? சிறையிலிருந்து உயர்த்தி நீதியை வெளிப்படுத்தினார். தானியலுக்கு நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆக்கினை என்னைக்கு அகற்றப்படுதோ கர்த்தர் பரிபூர்ணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53:5 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டே, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லா ஆக்கினையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானத்தையும் நமக்கு சுகத்தையும் தரணும். இந்த எல்லா ஆக்கினையும் அவர் சிலுவையில் ஒரே ஆளாக மறிக்கப்பட்டார். அதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், அந்த மீறுதலில் தான் இந்த 4மே உள்ளே வரும். மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. 109:31 சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்திலே நிற்பார். அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, உங்கள் வேலை மேலே, குடும்பத்தில், உலகத்தில், வெளியில், பக்கத்து வீட்டில் எத்தனை குற்றச்சாட்டு, எத்தனை தண்டனை, எத்தனை புறக்கணிப்பு இருந்தாலும் இந்த வசனத்தை நல்லா தைரியமாக படிங்க. 103 சங்கீதம், 109 சங்கீதம், 31 வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்தில் நிற்பார். உங்கள் வேலை மேலே எதனா குற்றச்சாட்டுறாங்களா? கவலையே படாதீங்க. உங்கள் வலது பாரசத்தில் அவர் நிற்பார். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எதனா குற்றம் சாட்டுறாங்களா? எதிர்த்து பேசாதீங்க. கர்த்தர் உங்கள் வலது பாரசத்தில் நிற்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காய் போராடுவார். உங்கள் ஆக்கினை அவர் அகற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என் தண்டனைகளை அவர் அகற்றுவார். என் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை அவர் அகற்றுவார். என் மேலே நியாயம் தீர்த்து ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்டில் இருப்பாங்க, அதை கர்த்தர் அகற்றுவார். என் பாவத்தை அகற்றுவார். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று ஒரு கும்பல் கூடி உங்கள் மேலே ஒரு பட்டத்தை கற்றவர்கள் மத்தியில் எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரஸ்திலே நிற்பார். அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம போய் நம்ம நல்லவங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம். நான் சில நேரத்தில் சொல்ல நம்ம அமைதியாக போயிடணும். அங்கே போயிட்டு நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணோன்னு அவசியமே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அவசியமே இல்லை. கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் நல்லவன், நான் இதை செய்யலை, அவன் தான் செஞ்சான்னு எங்கேயும் போயிட்டு அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தி. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? பெரிய நான் சொல்ல அவள் தான் சொன்னான், நான் கூட தான் இருந்தேன், இதை சொன்னால் தான் அன்றைக்கி நைட்டு நல்லா தூக்கம் வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அவர் இடது கைக்கு போயிடுவார், வலது கையில் இருக்க மாட்டார். அப்படி தான் அது போட்டிருக்கு. அல்லேலூயா. உங்களை தூஷிக்கிறவர்கள் மத்தியில், உங்களை குற்றச்சாட்டுறவர்கள் மத்தியில் அவர் வலது கரத்தை பிடித்து அழாதேன்னு சொல்லி நிற்பார். அவர் உனக்காக பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கணவன் பேசலைனாலும், உன் மனைவி பேசலைனாலும், உங்கள் அம்மா பேசலைனாலும், உங்கள் அப்பா பேசலைனாலும், உங்கள் மாமியார் பேசலைனாலும் அவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ற ஆக்கினையை கர்த்தர் அகற்றி போடுவார். உன் மேலே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீண்ட நாட்களாக எத்தனை வழக்கு இருந்தாலும் நான் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அந்த வழக்குகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. ஜெயம் உங்கள் பக்கம் நிற்கும். ஏன்னா அவர் வலது பாரசில் நிற்பார். அவர் ஆக்கினைகளை அகற்றும் பொழுது தீங்கை காணாத நாட்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அதை சொல்ல விருப்பப்படுகிறேன். ரெண்டாவது டைம் ஆகிடுச்சு. ரெண்டாவது லைன் எப்படி முடியுது? சத்துருக்களை விலக்கி. அல்லேலூயா. டக்குன்னு சொல்லுங்கள், சத்ருன்னா என்னது? இங்கேயும் நம்ம சத்துருக்களை நம்ம பல வகைகளை பார்க்குறோம். பாவம் ஒரு சத்துருவாக இருக்கிறது, பயம் ஒரு சத்துருவாக இருக்கிறது, மனிதனுடைய எதிராளிகள் நமக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, தோல்வியும் நமக்கு சத்துருவாக இருக்குது. அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் இந்த காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுதோ அந்த இடத்துலலாம் நம்ம சத்துருவை ஒரு மனிதன் மூலமாய் நம்ம பார்க்குறோம். எந்த மனிதனும் சத்ரு கிடையாது. அவனை வைத்து போராடுகிற இந்த காரியங்கள் நமக்கு சத்ருவத்துக்கு ஏதுவான காரியங்களாய் மாற்றப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், 143 10 12 எடுத்து வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது வேலையில் இருக்கிற சத்துரு கர்த்தர் ஒடுக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போய் போராடவே தேவையில்லை. யாருக்கு பிரியமானதை செய்யணும்? யாருக்கு பிரியமானதை செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானதை. 10வது வசனத்தில் தாவீது கிளியராக சொல்லியிருப்பான், அவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவீராக. அல்லேலூயா. ஒருத்தன் குழி பறிக்கிறான்னொடனே நம்ம டபுள் குழி பறிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். சத்ரு டபுள் சத்ருவாக மாறிடுவான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை செம்மையான வழிகளிலே என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது அங்கே தான் அந்த 12வது வசனம் எப்படி முடிக்கிறான்? கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து. உம்முடைய கிருபை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும் பொழுது சத்ரு அந்த இடத்துல இருக்கவே முடியாது. 108வது சங்கீதத்தில் 1வது வசனமும் 13வதும் வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க யாராவது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என்னைக்கு சத்துரு போராட்டம் அதிகமாக வருதோ வீட்டில் பெர்குமான்ஸ் பாட்டை போட்டு பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, சத்துரு ஓடி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பெர்குமான்ஸ் மட்டும் சொல்லனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. மற்ற பாட்டெல்லாம் டான்ஸாக இருக்கும், அவர் பாட்டு அபிஷேகத்தோடு இருக்கும். அல்லேலூயா. வல்லமையாக இருக்கும். அல்லேலூயா. என்றென்றைக்கெல்லாம் சத்துரு போராட்டம் அதிகமாக இருக்கோ என்ன பண்ணணும்? பாடி சொல்லுங்களேன். என்னைக்கு ஃபெயிலியர் வருதோ என்ன பண்ணணும்? பாடி
சாத்தானை ஓட்டணும். இன்னைக்கு சத்துரு வரானோ அன்னைக்கு அவன் தலை தெரிச்சு ஓடணும்னா என்ன பண்ணணும்? பாடி கீர்த்தனம் பண்ணணும். ராகம் வருதோ வரலையோ பிரச்சனை இல்லை, நல்லா பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது 13வது வசனத்தில் சொல்கிறான், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். யாரு? தேவனே எங்கள் சத்துருவை மிதித்து போடுவார். நீ போய் சாத்தானோட போராட வேண்டியதில்லை. நீ நல்லா பாட்டு பாடி கீர்த்தனம் பண்ணி ஆராதிக்கும் பொழுது அவர் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள். யாருக்கும் இல்லையா? பாடி நல்லா கீர்த்தனம் பண்ணுங்க. நாளைக்கு அவன் உங்கள் கால் கீழே இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேங்க, எல்லா வேலையிலையும் பிரச்சனை உண்டு. சின்ன வேலை பெரிய வேலைன்னு இல்லை. எல்லா இடத்துலையும் பேக் பைட் உண்டு, புறம் கூறுறது உண்டு, குழி பழிக்கிறது உண்டு, போட்டு தள்ளுறது உண்டு. இல்லையா? மனுஷன் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். இருக்குமா இல்லையா? இது பரலோகம், இது பூலோகம். பிரச்சனை மத்தியில் தான் நம்ம வாழ்வோம். ஆனால் அவர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்ததுனால நீ போன உடனே எல்லாமே தங்க ரோடாக மாறாது. அதே குண்டு குழி தான். அடுத்த ஆட்சி வந்தாலும் இதே ஆட்சி இருந்தாலும் அதே தான் இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே மாறாது. அல்லேலூயா. பரலோகம் மட்டும்தான் மாற்றும். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ண போகிறோம்? நல்லா 2 பாடலை பாடி, நான் கடந்த வாரத்தில் தானே சொன்னேன், சிலர்லாம் பிரச்சனை வந்தால் டக்குன்னு போய் நல்லா 2 பிரியாணியை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள். தனியாக பைக் எடுத்துன்னு யாரையும் பார்க்காம ஒரு நாள் போயிடணும். அல்லேலூயா. பிரச்சனை மத்தியில் தேவனை துதித்து பாருங்கள். அதை விட அற்புதம் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவருடைய கரம் சங்காரம் பண்ணும். தாவீது சொல்கிறான். அல்லேலூயா. 110:1 வாசிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். ஜெபிக்கணும். என் சத்துருக்கள் முடிகிற வரைக்கும் என் வலது பாரஸில் நீங்கள் இருந்தே ஆகணும். அந்த சங்கீதத்துக்கு முன்னாடி வசனம்லாம் வாசித்தீங்கன்னா அது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற, ஜெபம் பண்ணுகிற ஒரு மகனாய் சங்கீதக்காரன் அதை சொல்கிறான். என் சத்துருக்கள் என்னை விட்டு விலகுகிற வரைக்கும் என் கூட நீங்கள் வலது பாரஸில் உட்காரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை வந்தவொடனே எல்லா இடத்துக்கும் ஓடுறோம், 10 பேருக்கு ஃபோன் அடிக்கிறோம். ஆனால் எது பண்ணுறதில்ல, அவருக்கு தெரிவிக்கிறதே இல்லை. என்ன கேட்டால் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்படி இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தஞ்சமாய் கூடவே இருந்து எல்லா காரியங்களும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆக்கினையை அகற்றணும். 2வது சத்துருவை 2 பேரை நல்லா தட்டி சொல்லுங்கள். சத்துருவெல்லாம் விலக்கி போட்டுருவார். மே மாதத்தில் சத்துருவே இல்லாத மாதமாக இருக்கும். அல்லேலூயா. கேப்பே விடக்கூடாது. அல்லேலூயா. அவனை தொடர்ந்து அடிக்கணும். அவருக்கு பிரியமானதை செய்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மறைவதை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சீயோனிலிருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்தில் நாட்டப்பட்டவங்க என்றைக்குமே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எதை இழந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இருக்குது, நாளைக்கு இல்லைன்னு கவலை இல்லை, அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 2 விஷயங்களை பார்த்தோம். 3வது அவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லார் குடும்பத்தில் அவர் நடுவில் இருக்கிறாரா? கேட்டு காம்பவுண்டு அந்த நேம் பிளேட்டில் மட்டும் சிலர் வச்சுருப்போம், இது கிறிஸ்துவ வீடு, இதுக்கு தலைவர் இயேசு. இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டோம். நம்ம பேரை நல்லா போல்டாக சொல்லுங்களேன், போல்டாக வச்சுருவோம். சில இடத்துல சிவிஆர்டி, எஸ்விஆர்டி, எங்கெங்கே வேலை செய்கிறோமோ எல்லா துறையும் இதில் போட்டு, அன்றைக்கி பார்த்தேன் வேலை செய்கிறத கூட வண்டி நம்பர் பிளேட்டில் போட்டுட்டு தான் அவங்க சித்தப்பா போலீஸு. ஆனால் இவங்க என்ன விட்டாங்க? போலீஸ். ஏன்னா அந்த மாட்டாமல் போனோன்னு. அல்லேலூயா. கர்த்தர் என் நடுவில் இருக்கும் பொழுது என் கண்கள் தீங்கை பார்க்காது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்து நடுவில் அவர் இருக்கணும். வீட்டில் 10 சவரம் இருக்கோ இல்லையோங்க, ஏசப்பா இருக்கணுங்க. அல்லேலூயா. சவரம் இன்றைக்கி ஏறும் இறங்கும், மாயமாக மாறும், ஆனால் அவர் அப்படியே தான் இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சொத்து இல்லை, வீடு இல்லை, கிரவுண்டு இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் கஷ்டப்படுறீங்க. அவர் உங்களோடு இருக்கிறாரான்னு என்றைக்காவது கஷ்டப்பட்டுருக்குறோமா? அல்லேலூயா.
இந்த செல்வத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு திராணியை என்னைக்கு வேணாலும் தருவார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய அபிஷேகம் என்னை விட்டு விலகி போச்சுன்னா எல்லாமே என்னை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. முடிய வெட்டின மாத்திரத்தில் அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகி போச்சு நம்ம படிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வீட்டில் எது இருக்கோ இல்லையோ, ஏசப்பா நீங்கள் இருக்கணும்ப்பா, உறுதியாக படிச்சிருங்க. அல்லேலூயா. இது எல்லாமே உண்மையாக நம்ம விட்டுட்டு தாங்க போகிறோம். யாருன்னா சொல்லுங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமான்னு. இன்றைக்கி கர்த்தர் என்னை அழைத்தால் என்கிட்ட எதுவுமே இருக்காது. இந்த ஆத்துமா மட்டும்தான். வாங்கின வீடு காரு எல்லாமே எங்கே இருக்கும்? யாரோ ஒருத்தர் அனுபவிக்க போகிறாங்க. அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் அவர் இருக்கணும், உங்கள் வீட்டில் அவர் இருக்கணும். நிறைய வீட்டில் ஏசி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் ஏசியை தருவார், ஆனால் அதன் மத்தியில் அவர் இருக்கணும். அல்லேலூயா. டெம்பரேச்சர் 16 வைக்கிறதுனால தூக்கம் வராது. வீட்டில் சமாதானம் இருந்தால் தான் தூக்கம் வரும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தருகிற தேவன் நடுவில் இருக்கணும். நம்ம பெட்டில் அவர் இருக்கும்பொழுது நம்முடைய உறக்கம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ வீடுகளில் உறக்கம் இல்லாமல் அழுகையோடு கண்ணீரோடு எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே இல்லை தேவன் இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லை. 3வது அவர் ரொம்ப குறிப்பிடுகிறது. செப்பனியா என்ன சொல்றார்? கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 138:7 வாசிக்கிறோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அந்த ஃபஸ்ட்டு லைன் எல்லாரும் சொல்ல முடியுமாங்க? என் துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. எத்தனை ஃபெயிலியர்ஸ், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. ஏன்னா அவர் நடுவில் இருக்கும் பொழுது வீட்டில் எது இருக்கோ இல்லையோ அந்த சந்தோஷம் என்றைக்குமே குறையாது. அல்லேலூயா. ஏசாயா 12:6 யாருன்னா எடுத்து வாசிங்க. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். யாருங்க பெரியவராக இருக்கிறார்? இன்றைக்கி அம்மா பெரியவர், அப்பா பெரியவர், குடும்பத்தில் இவங்க பெரியவர் அல்ல. மரியாதை நிமித்தமாக எல்லாரும் பெரியவங்க தான். ஆனால் எல்லாரையும் காட்டிலும் யார் பெரியவர்? எங்கள் வீட்டில் யாருங்க பெரியவர்? ஏசப்பா கிட்ட முழங்கால் போடிட்டு வீட்டில் கேட்டுட்டு செய்தீங்கன்னா அந்த காரியம் உருப்படும். அல்லேலூயா. எங்கள் அப்பா சொன்னால் தான் செய்வேன் இல்லை. அப்பா சொன்னது நல்லது தான். அதற்கு முன்னாடி யார்கிட்ட அப்ரூவல் வரணும்? அப்பா இந்த திருமணத்தை செய்ய போகிறோம், அப்பா இந்த வேலைக்கு சேர போகிறோம், அப்பா இந்த பொருளை நாங்கள் வாங்க போகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு ஜபத்தோடு செஞ்சிங்கன்னா அது தேவ சித்தமாக இருந்தால் நடக்கும். இல்லாட்டினா எதனா ஒரு தடை வந்து அதை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. தேவன் நடுவில் இருக்கும் பொழுது தீங்கை காணாதிருப்பீங்க. யோவேல் 2:27 எடுத்து வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று நீ அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர் நடுவில் இருக்கும்போது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், அவர் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வெட்கங்களை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஃபோட்டோவுக்கு குங்குமம் வைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அவர் மட்டுமே தெய்வம். தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மூதாதையாராக இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவரை வழிபடுகிறத நிறுத்திடுங்க. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எப்படி முடிக்கிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிற தீங்கை கண்கள் காணாத கர்த்தர் செய்வார். செப்பனியா 3:17 நம்ம வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிக்கூறுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் நடுவில் யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இவரை கேட்டு செய்யணும், அவரை கேட்டு செய்யணும், அவங்கள கேட்டு செய்யணும்னு இல்லை. யாரை கேட்டு செய்யணும்? எல்லா உறவுகள் முக்கியம். குடும்பத்தின் உறவுகள் ரொம்ப மதிக்கப்படத்தக்கது. அல்லேலூயா. அதுக்குன்னு இன்றைக்கி போய்ட்டு எவன் பேச்சும் கேட்க மாட்டேன்னு கிடையாது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யாருடைய பாதத்தில் அமரணும்? தேவனே, இது எங்கள் வாழ்க்கைக்கு சித்தமானதா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. மனிதனை மேன்மை பாராட்டுகிற எந்த ஜாதியாய் குடும்பமாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர், அந்த இடத்துல அவர் இருக்கவே மாட்டார். நம்முடைய குடும்பத்தின் நடுவில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். 3 விஷயங்களை பார்த்தோம். என்னென்னது? ஆக்கினை அகற்றி, சத்துருக்களை விலக்கி,
அவர் நடுவில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை பார்க்காமல் இருப்போம். அல்லேலூயா. தீங்கை காணாதிருக்கிற நாட்கள் உண்டாகும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எந்த ஆக்கினைகள் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது, எந்த சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வகையறுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு ஸ்தோத்திரம் தீங்கை விலக்கி பாதுகாக்கிறவராய் ஸ்தோத்திரம் நம்ம மத்தியில் இருப்பார். யோனா 3:10 எடுத்து வாசித்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒருவேளை நம்முடைய ஆக்கினையோ நம்முடைய சத்ருவுடைய சூழ்ச்சிகளோ தேவனுடைய பார்வையில் ஸ்தோத்திரம் ஒரு தீங்காக இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் அந்த மக்கள் அந்த 3:8 ஒரே ஒருத்தர் யாருன்னா வாசிங்க. 3:8 மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அங்கே என்ன ரொம்ப முக்கிய விஷயம்னா, உரத்த சத்தமாய் ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு விலகி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் உரத்த சத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில் எட்டணும். பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது தேவன் அதற்காக அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 13:14 ரெண்டாவது ஒன்றத்தை மேற்கோள் காட்டி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 32:14 நம்ம வாசிக்கிறோம். மோசே போயிட்டு கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் மன்றாடி வரான். தேவனுடைய கோபத்தை இறக்கணும் போது அவன் எப்படி ஜெபிக்கிறான்? தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்பொழுது கர்த்தர் செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கும் பொழுது அவன் எப்படி ஜெபிக்கிறான்? அந்த வசனம் எப்படி முடியுது? அதுக்கு முன்னாடி வசனம் கெஞ்சி பிரார்த்தித்தான். அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இன்றையிலிருந்து நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய ஜெபம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபமே சொல்லுங்களேன். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனாலையோ பைக்கில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனாலையோ தேவனுடைய பாதுகாப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்காத வரைக்கும், அதை செய்யாத வரைக்கும் அது ஸ்டிக்கராக தான் இருக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நம்ம உட்கொள்ளும் பொழுது தான் அது கிரியை செய்யும். அல்லேலூயா. வார்த்தையோடு நம்ம பேசும்பொழுது தான், நான் நிறைய வாட்டி சொல்லிடுறேன், ஒரு மந்திரக்காரனால் ஒரு எலுமிச்சை பழத்தை அசைக்க முடியும்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தையை 2500 3000 வரைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து சொல்லும் பொழுது அவனால் ஒரு நிமிஷத்தை அதை நகர்த்த முடியும்னா வார்த்தையில் வல்லமை உண்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா கர்த்தர் வெட்கம் இல்லாமல் நிறுத்துவார். அல்லேலூயா. இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா அந்த விசுவாசத்தை அவர் ஸ்தோத்திரம் அவர் அங்கீகரிப்பார். அங்கே மோசே எப்படி ஜெபிக்கிறான்? கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, ஆபிரகாம் ஈசாக்கை போல் எல்லாம் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இப்போ போய் எங்கள் மக்களை அழிக்கிறீங்களேன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த வசனத்தில் எப்படி முடிக்கிறாரு? மனஸ்தாபப்பட்டு அந்த ஸ்தோத்திரம் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. அங்கே யோனால ஸ்தோத்திரம் பட்டணத்தை அழிக்கும்போது ஸ்தோத்திரம் நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எத்தனை தீங்குகள் வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேங்க, இன்றைக்கு உங்கள் ஜெபம் ரொம்ப அதிகமாக தேவை. ஜெபம் இல்லாத சபை கூரை இல்லாத ஒரு சபையாக தான் இருக்கும். வருவோம் போவோம், ஆனால் எதுவுமே பலனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேங்க, ஆக்கினையும் சத்ருவையும் விளக்கணும்னா என்ன வேணும்? ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் கூடார மறைவில் மறைத்து நம்மை ஒளித்து வைக்கிற தேவன். ஆனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. நம்முடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி சத்துருக்கள் எல்லாம் விலக்கி அவர் நடுவில் இருந்து நம்மை தீங்கை காணாமல் உங்களை வாழ வைப்பார் என்று நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எல்லாம் எழும்பி நிற்போம்.